அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்தது இது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நாம் இங்கே மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கோம். இதே நேரத்தில் எத்தனையோ பேர், நான் அடிக்கடி சொல்வது தான், எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ இதா அராத அப்தன் இஸ்தஅமல. அல்லாஹ் யாரை பிரியப்படுறானோ அவங்கள அமல் செய்ய வைப்பானா. அல்லாஹ்வுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள என்ன செய்வானா, காசு பணத்தையெல்லாம் கொடுக்க மாட்டானா, பெரிய பதவியெல்லாம் கொடுக்க மாட்டானா, அரசு அங்கீகாரம்லாம் கொடுக்க மாட்டானா, அமல் செய்ய வாய்ப்பு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பானா. சுஜூது செய்யக்கூடிய பாக்கியம், ருக்கு செய்யக்கூடிய பாக்கியம், குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம், குர்ஆனை கேட்கக்கூடிய பாக்கியம், திக்ரு செய்யக்கூடிய பாக்கியம், அல்லாஹ்ட்ட அழுது துஆ செய்யக்கூடிய பாக்கியம், இது எல்லாம் அல்லாஹ் யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு கொடுப்பானா. ஆக அல்லாஹ் நம்ம மேல வச்சிருக்க அன்புனால தான் நம்ம இங்க இருக்கோம். நம்மளுடைய திறமை கிடையாது, நம்ம நியத்து வச்சோம் அதனால வந்துட்டோம் இல்லை, அல்லாஹ் நம்மளை அழைச்சி கொண்டு வந்தான். ஆக இதுக்காண்டி தான் நம்ம முதல்ல எப்பப்பெல்லாம் நமக்கு மார்க்கத்தினுடைய அமல்களுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ மனமாற அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு ரக்காத்துக்கு நடுவில் சொல்கிறோம் இல்லையா, அந்த திக்ரில் நம்ம என்ன படிக்கிறோம், ஃபதுலும் மினல்லாஹி வ நிஅமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் என்னை நிற்க வச்சுட்டேன், தொழுவ வச்சுட்டேன், குர்ஆனை கேட்க வச்சுட்டேன். இது இருக்குதே ஃபதுலும் மினல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஃபதுல். ஃபதுல்னா போனா போகுதுன்னு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஃபதுல்னா என்ன அரபியில்? ஃபதுல்ங்கிறத விளங்குறதுக்கு உதாரணமாக ஒரு கடையில் போய் என்ன செய்யறோம், தக்காளி 1 கிலோ வாங்குறோம், அப்படியே நிறுத்தி 1 கிலோ கொடுத்துட்டாரு. அப்புறம் போனா போகுதுன்னு ஒரு தக்காளி அவருடைய பையிலேருந்து எடுத்து கொடுக்குறாரு. இதுக்கு பேர் கொசுருன்னு சொல்லுவோம் அந்த மில்ல. அரபியில் ஃபதுல்னு சொல்லுவாங்க. ஃபதுல்னா எக்ஸ்ட்ரா, கொடுக்கணும்னு தேவை கிடையாது, ஆனால் கொடுத்துருக்குறான். நமக்கு அந்த தகுதி கிடையாது, ஆனாலும் பாக்கியத்தை கொடுத்துருக்குறான். நமக்கு நம்மளுடைய அமல்கள் அந்த அளவுக்கு உயர்ந்தது கிடையாது, ஆனாலும் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குறான். நம்ம ஒன்றும் நம்மளுடைய அல்லாஹுடைய கட்டளைகளை முழுக்க முழுக்க நம்ம நிறைவேற்றக்கூடிய மக்கள் கிடையாது, இருந்தாலும் இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான். அதை தான் சொல்கிறோம் ஃபதுலும் மினல்லாஹி வ நிஅமா. நிஅமா என்ன? அல்லாஹுடைய அருட்கொடை. அல்லாஹுடைய அருட்கொடைகளை பற்றி உலமாக்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எல்லா அருட்கொடையும் வாய்ப்பு, சான்சஸ். எல்லா அருட்கொடையும் என்னதான், ப்ரிவிலேஜ் கிடையாது. இங்கிலீஷில் ப்ரிவிலேஜ்னு என்னன்னா அதை அனுபவிச்சுட்டு போகிறதுக்காண்டி உள்ள விஷயம் கிடையாது, வாய்ப்புகள். அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு நியாமத்தும் யூஸ் பண்ணி அல்லாஹ்வை நெருங்கணும். அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய அமலுடைய நியாமத்து அதை அனுபவிச்சு இன்னும் அல்லாஹ்வை நெருங்கணும். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அவனுக்கு வழிபடுறது தவிர வேற ஒன்றும் கிடையாது, வேற எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. அதே போல் அல்லாஹ்வை வழிபடக்கூடிய நேரத்தில் 2 நிலைமைகள் இருக்கும். உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, பிடிச்சி வழிபடுவோம், சிரமத்தோட வழிபடுவோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, இன்னைக்கு தராவியில ரொம்ப ஆசையோட கலந்துருக்கும், ஏன்னா ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கும், எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், அடிச்சு பிடிச்சிட்டு வந்திருப்போம். அந்த மோட்டிவேஷன் நம்மளை 20 ரக்காத்தை நிற்க வச்சிச்சு, கேட்க வச்சிச்சு. இதே மோட்டிவேஷன் 30 நாள் இருக்க மாட்டா இருக்காது. ஏன்? மோட்டிவேஷன்ங்கிறது ஒரு எமோஷன், ஒரு உணர்வு, அப்படி எந்திரிக்கும், அதோட உட்காந்துரும். அப்போ விருப்பப்பட்டு அமல் செய்யறதுங்கிறது ஒன்று, பஸ்ட் என்ற அரபியிலே சொல்லுவார்கள். ஒரு அமலை செய்யும் போது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. இன்னொன்று இருக்கு, நமக்கு விருப்பம் இல்லை, சிரமமா இருக்கு, இருந்தாலும் அல்லாஹுக்காக நம்ம அதை செய்யறோம். இதுக்கு பேரு கபுதுன்னு சொல்லுவாங்க. உதாரணமா ஒரு 2 ரக்காத் தொழுகிறதுக்கே அவ்வளோ சிரமமா இருக்கும். ஒரு நோன்பு வைக்கிறதுக்குள்ளக்கா இந்தான்னு ஆயிரும். எப்போ நோன்பு தான் வைப்போம், ஆனால் என்னமோ தெரியல இன்னைக்கு காலையிலேயே 10 மணிக்கு தாகம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்பது போல சிரமமாக இருக்கும். உலமாக்கள் எழுதி இருக்கிறாங்க, அல்லாஹ் கபுல் என்ற சிரமமான நிலைமையிலையும் பஸ்து என்ற இன்ட்ரெஸ்டா இருக்கிற நிலைமையிலையும் 2 அமல்களையும் ஒரே மாதிரி பார்க்கறது கிடையாது. தசாமு 2 ரக்காத்து பிடிச்சு தொழுவுரிய, 2 ரக்காத்து சிரமமோட தொழுவுரிய, தசாமு ரெண்டுமே ஒன்று கிடையாது. சிரமப்பட்டு தொழக்கூடிய அந்த 2 ரக்காயத்துக்கு தெரியாது, 2 ரக்காயத்துக்கு அல்லாஹ் 1000 ரக்காயத்தோட நன்மை கொடுக்கலாம், 1,00,000 ரக்காயத்தோட நன்மை கொடுக்கலாம். என்ன கஷ்டத்தோட கொடுத்தாரு.
ஒருத்தட்ட பாக்கெட்டில் 10 வெள்ளி இருக்கு, இன்னொருத்தரோட பாக்கெட்டில் பேங்க் கார்டு இருக்கு, பேங்க் கார்டில் 1 லட்சத்துக்கு மேலே இருக்கு. அவர் 10 வெள்ளி இருக்கிறவர் என்ன செய்யறாரு, அந்த 10 வெள்ளியை எடுத்து சிடக்கா பண்றாரு. இன்னொருத்தரும் ஒரு 10 வெள்ளியை கொடுக்குறாரு. 2 பேரும் 10 வெள்ளி தான் கொடுத்தாங்க. நன்மை தசாமு, ரெண்டும் ஒண்ணு கிடையாது அல்லாஹ்விடத்திலே. ஆக அல்லாஹ்விடத்திலே சிரமப்பட்டு செய்யக்கூடிய அமல்களுக்கு மிக முக்கியத்துவம் இருக்குது. அதனால இந்த வாய்ப்புகள் அல்ஹம்துலில்லாஹ், ரமலான்ல நம்ம வந்தோம், முதல் நாள் அல்ஹம்துலில்லாஹ் தொழுதோம். இனி அடுத்து வரப்போகக்கூடிய நிலைமையில நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செய்யறது, இல்லைன்னா இல்லை என்ற நிலைமையை விட நாம் இன்ட்ரெஸ்டோட செய்யறது நமக்கு கிடைக்கக்கூடிய நிஅமத். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாம நேரத்தில் செய்யறதும் அதுவும் ஒரு நிஅமத், அது இன்னொரு ஒரு நிஅமத். அதுல இருக்கக்கூடிய இன்பம் அதை அனுபவிச்சா தான் தெரியும். சிரமமான நேரத்தில் ஒரு சஹாபிகிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ரொம்ப என்ன பிடிக்கும், உலகத்திலே ரொம்ப பிடிச்சது என்னன்னு. அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க, இந்த உலகத்திலே ரொம்ப உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு. நம்ம என்ன சொல்லுவோம், ஹைதராபாத்தி பிரியாணின்னு சொல்லுவோம், இல்லைன்னா என்ன சொல்லுவோம், உலக விஷயத்தை சொல்லுவோம். அவங்க சொல்றாக, கடுமையான வெயில் காலத்துல, கடுமையான நம்ம வெயில் காலம்லாம் இல்லை, அரபு நாட்டில் போய் வெயில் அடிக்கும், அடிக்கிற வெயில்ல முட்டையை எடுத்துட்டு போனோம்னா அவிச்சு எடுத்துட்டு வந்துடலாம், அந்த அளவுக்கு வெயில் இருக்கும் இல்லையா. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, கடுமையான வெயில்ல நீண்ட பகல் மாதங்கள்ல, ஒரு சில மாதங்கள் இரவு நீளமா இருக்கும், ஒரு சில மாசம் பகல் நீளமா இருக்கும், நீண்ட பகல் மாதங்கள்ல நான் நோன்பு வைப்பது எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறாங்க. நம்ம கேட்டாலே தாக அடிக்குது. இந்த நீண்ட பகல்னு சொல்லும் போதே ஒரு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும் போல இருக்கு, வெயில் அடிக்குதுன்னா இன்னொரு டம்ளர் தண்ணி குடிக்கணும் போல இருக்கு. அந்த அளவிற்கு சிரமம் நமக்கு கேட்கும் போதே ஏற்படுது. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த மாதிரி நோன்பு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் என்பதா. ஏனென்றால் முஜாஹதா என்று அரபியிலே சொல்வார்கள், தியாகத்தோட ருசி வேற. இதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். மார்க்கத்துக்கு தியாகம் செய்யறது தான் நம்மளுக்கு கஷ்டம். ஆனா நம்ம பிள்ளைகளுக்காண்டி சில சிரமத்தை நம்ம படுவோம். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கு, காலையில இருந்து ஒரே வேலையா இருக்கு, 2 நாளா தூங்கலை, அந்த தூக்கத்தை கூட தியாகம் செய்யறது நமக்கு என்னவா தான் இருக்கும், அது சிரமமா தெரியாது. அல்லது பிள்ளைகளுக்காக வேண்டி நம்ம சம்பாதிக்கிறோம், என்ன செய்யறோம், 24 மணி நேரம் வண்டி ஓட்டுறோம், 24 மணி நேரம் கடையில் நிற்கிறோம், 24 மணி நேரம் தொடர்ந்து என்ன செய்யறோம், உழைக்கிறோம், தூக்கம் வருது. ஆனாலும் அந்த சந்தோஷம் இருக்குல்ல, தியாகம், பிள்ளைக்காண்டி செய்யறது, குடும்பத்துக்காண்டி செய்யற தியாகம், அதோட டேஸ்ட் எல்லாத்துக்கும் இருக்காது இல்லையா. உழைக்கிறவங்களுக்கு தெரியும், கஷ்டப்பட்டு அந்த ஜெயிக்கிற அந்த இதை அடையக்கூடிய அந்த இன்பம் இருக்கே, தியாகத்தோட உலகத்துக்கு அடையக்கூடிய இன்பம் இருக்கே, அது எல்லாருக்கும் கிடைக்காது. அதே போல மார்க்கத்தை எப்படி உலகத்துக்காக தியாகம் செய்யறதுல இன்பம் இருக்கோ, அதே போல மார்க்கத்துக்காக செய்யக்கூடிய தியாகத்திலும் அல்லாஹ் இன்பத்தை வச்சிருக்கிறான். ஆக இந்த ரமதானுடைய முதல் நாள் அன்று இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன நியத்தை வச்சுக்கணும்னா, இந்த வரக்கூடிய இந்த 30 நாள்லையும் 29 நாட்களும் 30 நாளும் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் இல்லாட்டினாலும் என்னை பொறுத்தவரை அடிப்படையான அனைத்து கடமைகளையும் நான் செஞ்சிருவேன் என்பதான். ரமலான்ல நம்ம வைக்கிற ஒரே முக்கியமான ஒரு நியத்து என்ன, இந்த 29 30 நாள்ல அடிப்படையான என்னுடைய கடமைகளை இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டா இல்லாட்டினாலும், இன்ட்ரெஸ்டா இருக்கணும் செஞ்சிருவோம், கண்டிப்பா கன்ஃபார்மா வந்துருவோம். 27 நம்மளே வந்துருவோம். என்ன செய்வோம், ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறப்ப நம்மளே வந்துருவோம். மோட்டிவேஷன் இருக்கிறப்ப செய்யறது எல்லாராலும் செய்ய முடியும். நம்ம அல்லாஹ்க்கு காமிக்கணும், ரப்பே என் மனசுக்கு சிரமமா இருக்கு, உடம்புக்கு சிரமமா இருக்கு, உடம்பு பலகீனமா இருக்கு, நின்று தொலை இயலல, ஆனாலும் உனக்கு முன்னால வந்து நிற்கிறேன், என்னால ருக்கு செய்ய முடியல, இருந்தாலும் உனக்காண்டி ருக்கு செய்யறேன், என்னால தாங்க முடியல, இருந்தாலும் உனக்காக தாங்குறேன். செய்யறோம் இல்லையா உலகத்துக்கு, என்னால முடியல இருந்தாலும் பிள்ளைய இருக்கே, என்னால முடியல இருந்தாலும் குடும்பம் இருக்கே, என்னால முடியல இருந்தாலும் நமக்குன்னு பொறுப்பு இருக்கே என்று சொல்றோம்ல, அதையே அல்லாஹ் காண்டி சொல்றேன். அல்லாஹ் என்னால முடியல இருந்தாலும் உனக்காண்டி நான் வரேன். என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தொழுவதற்கு அல்லது குர்ஆன் ஓதுறதுக்கு அல்லது மற்ற ஏதோ ஒரு இபாதத்துக்கு அல்லது ஹராமான பேச்சை விடுறதுக்கு அல்லது தவறான விஷயங்களை பார்க்கறதுக்கு அப்படியே மனசு இழுக்குது, நஃப்ஸ் இழுக்குது, உனக்காண்டி நான் விடுறேன். யாருக்காண்டி? அல்லாஹ்காண்டி விடுறேன். அதுதான் அன்பு. அதுதான் நான் அல்லாஹ் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு. நம்ம பிள்ளை மேல ஒரு அன்பு வச்சிருப்போம். அந்த அன்பு எது வரைக்கும் தெரியுமா? கபருக்கு போற வரைக்கும் தான். நீங்க எவ்வளவு வேணாலும் அன்பு வைங்க. ரொம்ப பிடிச்ச புள்ள, மகே, இந்த அன்புங்கிறதுனுடைய லிமிட் எது வரைக்கும் சொன்னா கபருக்கு போற வரைக்கும் தான்.
சொர்க்கத்துக்கு போன பின்னால அல்லது மஹ்ஷருக்கு போன பின்னால இந்த அன்புக்கு எந்த மதிப்பு இருக்காது. ரொம்ப ஃப்ரெண்டு. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, அல்லாஹ் சொல்றான் மஹ்ஷர்ல ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்களாம். ஒன்று அண்ணன் அத்தா அம்மாவா இருப்பாங்களாம், அண்ணன் தம்பியெல்லாம் இருப்பாங்களாம், ரொம்ப க்ளோஸ், ரொம்ப அன்பு பாசம். ஆனா எஃபிருல் பார்த்துட்டு ஓடுவாராம். ஏனென்றால் இந்த பாசத்துக்கு இவ்வளவுதான், அது இவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆனால் நாம அல்லாஹ்ட்ட காமிக்கிற அன்பு இருக்கு இல்லையா, அதுக்கு இன்ஃபினைட், முடிவே கிடையாது. நம்ம பிள்ளை மேல காமிச்ச அன்புக்கு நாளைக்கு அல்லாஹ் கொஞ்சம் என்ன செய்யலாம், நன்மைகளை கொடுக்கலாம். அந்த அன்புனால அவங்கள்ட்ட இருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? கன்ஃபார்ம் கிடையாது. நீங்க உங்களுடைய வாழ்க்கையே தியாகம் செஞ்சு பிள்ளைகளுக்காண்டி கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த அன்பும் தியாகமும் கீழே இருந்து மேலே வருமாண்டா 10% வர்றதே சிரமம். உலகத்தில் நம்ம எல்லாருமே பார்க்க தான் செய்யும். ஆனால் நாம் அல்லாஹ் மேலே வைக்கக்கூடிய அன்பு இருக்கே, அல்லாஹ் மேலே காட்டக்கூடிய அன்பு இருக்கே, அந்த அன்புக்கு சின்ன அளவு நம்ம காமிச்சாலும் அல்லாஹ் அதுக்கு பெருசா பதில் கொடுக்குறான். ஹதீஸ்ல வந்திருக்கு, என்னுடைய அடியான் அல்லாஹுவை நெருங்குவதற்காக கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அவன் ஒரு ஸ்டெப் அடிச்சதோட நான் பல அடிகள் எடுத்து அவனை நெருங்குறேன். நடந்து வர்றான், நான் ஓடி வர்றேன். நான் நெருங்கணும் நினைக்கிறான், அல்லாஹ் இன்னும் நெருங்குகின்றான். இது அல்லாஹுடைய அன்பு. ஆக அல்லாஹுடைய அன்பை நாம் அடைய வேண்டும். அந்த அன்பை நம்ம இந்த ரமலான் முழுக்க காமிக்கணும். சிரமமா இருக்கிறப்ப அல்லாஹுடைய அன்பு நம்ம மைண்ட்ல வரணும். ஏன் அல்லாஹ் என்ன படைச்சவன், இந்த உலகத்துக்கு அனுப்புனவன், எல்லாத்தையும் கொடுத்தவன், அவனுக்கு குறைஞ்சபட்ச அன்பு நான் அவனுக்கு காட்டணும். குறைந்தபட்ச அன்பு என்ன செய்யணும், நான் அல்லாஹ்க்கு காமிக்கணும். நான் குறைஞ்சபட்ச நன்றி உணர்வோட வாச்சு இருந்துடணும். அன்பு காட்ட முடியல, ரொம்ப அடிப்படை பேசிக் கிராட்டிடியூட், கொஞ்சமாச்சும் ஒரு நன்றி உணர்வு அல்லாஹ்க்கு நான் காமிச்சிடணும் என்ற எண்ணத்தோடு இந்த ரமலானை வல்ல ரப்புல் ஆலமீன் கழிப்பதற்கு லேசாக்கி தந்தருள்வானாக. ரப்புல் ஆலமீன் ரஹ்மான் யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் இரட்சகனை உன்னுடைய சன்னிதானத்திலே நாங்கள் நிற்கின்றோம். யா அல்லாஹ் ரஹ்மானே, எங்களுடைய அமல்கள் குறைவானது யா அல்லாஹ், எங்களுடைய நியத்துகள் பலகீனமானது யா அல்லாஹ். ரஹ்மானே, எங்களுடைய நியத்துகளை கபூல் செய்து தந்தருள்வாயாக, எங்களுடைய அமல்களை கபூலாக்கி தந்தருள்வாயாக. இரட்சகனை, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் தக்வாவை போட்டருள்வாயாக. உன்னுடைய அன்பை எங்களுக்கு பாக்கியமாக அன்பளிப்பாக கொடுத்தருள்வாயாக. உன்னுடைய அன்பை எங்களுடைய இதயத்திலே ஆழமாக பதிய வைப்பாயாக. இரட்சகனே யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களை கபூலாக்கி தந்தருள்வாயாக. இந்த ரமலானை முழுவதும் கண்ணியப்படுத்திய மக்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. ரமலானின் ஒவ்வொரு நிமிடங்களையும் நாட்களையும் ரஹ்மானே முழுவதும் பயன்படுத்தி கொண்ட நன்மக்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه وآله وصحبه أجمعين والحمد لله.